உனக்கான்னு நான் பாருங்க அந்த க்ஷணத்திலேருந்து துடிக்கிறார் வயத்த வழியில நாராயணன். நீ என்னுடைய சரித்திரங்களை குணங்களை நீ கீர்த்தனமா பண்ணு. மங்களாலய மாமவ தேவா, மங்களாலயா மங்களங்களுக்கெல்லாம் இருப்பிடமான பிரபு. அவர் ஆந்திராலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து காவேரி தீரத்துக்கு வந்து ஒவ்வொரு ஊரா தரிசனம் பண்ணிட்டு மேவேஷ்டி நிறையா பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணின பட்சணங்கள், வடை, லாடு, என்னலாமோ ஒரு பெரிய மூட்டையாக கட்டின்டான். அவருக்கு எதிர்த்த மாதிரி உட்காந்துட்டு சாப்பிட்டு இருக்கான். சாப்பிட்டா நான் ஸ்டாப்பாக சாப்பிட்றான். பெரிய மூட்டை கொண்டு வந்து அந்த முழுக்க தீர்ந்து போச்சு. ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஒரு யோகம்னு. எதை கொடுத்தாலும் சில பேருக்கு சாப்பிட முடிகிறது பாருங்க. இவர் பாட்டுக்கு விடாமல் சாப்பிட்றார். ஒரு மூட்டை பட்சணம் சாப்பிட்டாச்சு. நாராயண தீர்த்தர் அதை விசித்திரமாக பார்க்குறார். இதை காலி பண்ணிவிட்டு உள்ளே போய் திருப்பி ஒரு மூட்டை எடுத்துன்னு வந்தான். அதையும் சாப்பிட்டான். இன்னொரு மூட்டை எடுத்துன்னு வந்தான். அப்பா மூச்சு விட கூட டைம் இல்லாமல் இப்படி அதிர்வேட்டுக்கு மருந்து வச்சு கிடிக்கிற மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்கியே, கொஞ்சம் நிறுத்தி சாப்பிட, ரொம்ப சாப்பிட்டா வயத்தை வலிக்கும். உடனே அந்த பையன் இவரை பார்த்து சொல்கிறான், அதெல்லாம் இருக்கட்டும், நானும் நீயும் சேர்ந்து படித்தோம், ஏன்னு நீ மறந்துட்டியேங்கிறான் இந்த பையன். உடனே அவர் சொல்கிறார், அப்பா என் வயசு என்ன, உன் வயசு என்ன? இல்லை நாம் 2 பேரும் சேர்ந்து தான் படித்தோன்னு அவர் குருகுலத்தில் இருந்தபோது நடந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்கிறான். இப்படி ஒருத்தனை பார்த்த ஞாபகமே இல்லையேங்கிறார் அவர். ஒரு வழியா நாராயண தீர்த்தர், அப்பா அதெல்லாம் இருக்கட்டும், இப்படி சாப்பிட்றையே வயத்தை வலிக்காதா? உடனே அந்த பையன் சொல்றான், வயத்து வலியா? வயத்து வலி எனக்கா உனக்கா? எனக்கா உனக்கான்னு நான் பாருங்க அந்த க்ஷணத்திலேருந்து துடிக்கிறார் வயத்து வலியில நாராயண தீர்த்தர். எனக்கா உனக்கானால் வலி வந்துருச்சு, துடிச்சு விட்டார். அப்ப அந்த குழந்தை சொல்றான், பெருமாள்னு தெரிஞ்சுட்டார். அவர் சொன்னார், என்னுடைய கையை உன் வயத்தில் வச்சேன்னா வலி நீங்கிடும். வயத்தில் வைக்கட்டமான்னார். நீ வயத்தில் வைக்காத, வலி இருக்கட்டும், நீ சிரசில கையை வை. குரு பெருமாள் தான் குரு அவருக்கு. அப்பதான் பெருமாள் சொல்றார், நீ என்னுடைய சரித்திரங்களை குணங்களை நீ கீர்த்தனமா பண்ணு. கிருஷ்ண லீலைகளை கீர்த்தனமா பண்ணு. எப்படி பண்றதுன்னா, மங்களாலய மாமவ தேவா, மங்களாலயா மங்களங்களுக்கெல்லாம் இருப்பிடமான பிரபு என்ன காப்பாத்து. இதான் அர்த்தம். இத முதலாக வச்சு நீ கீர்த்தனம் பண்ணு. இத முதலா வச்சு கீர்த்தனம் பண்ணினார். எங்க பண்ணணும்னா, நீ க்ஷேத்ராடனமா போ. நீ போயிட்டே இரு, நான் எந்த இடத்துல பண்ணணும்னு சொல்றேன். அவர் ஆந்திராலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து காவேரி தீரத்துக்கு வந்து ஒவ்வொரு ஊரா தரிசனம் பண்ணிட்டு திருவையார் வந்து திருவையார்லேருந்து திருக்காட்டுப்பள்ளி ரோட்ல போயிட்டு இருக்கார். ஒரு பிள்ளையார் கோவில்ல வயத்து வலி தாங்காமல் சுருண்டு படுத்துனுட்டார். அப்ப அவருடைய கனவு போல ஒரு அனுபவம். அதுல பெருமாள் வந்து
நீ கண் விழித்து பார்க்கும் பொழுது உனக்கு எதிர்த்த மாதிரி எது தெரியறதோ, யார் தெரிகிறாளோ அவளை ஃபாலோ பண்ணிட்டு போ. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.